நீங்கள் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க சார்? ஏன்னா நிறைய கதைகள் எழுதலாம், பட் ஏன்னா இதில் உள்ள பார்க்கும்போது நிறைய எமோஷன்ஸ் உள்ளே இருக்குது. ஒரு மதர் அண்ட் சன்குள்ள ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா சிங்கிள் பேரண்டிங் நான் டீசர் பார்த்தப்ப எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் தென் அந்த மதர் அதுக்கப்புறமா வந்து தனக்கு ஒரு துணையை தேடிக்கும் போது அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அந்த அம்மா வந்து அந்த பசங்களை வந்து வளர்க்கும் போது அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், இந்த மாதிரி ஒரு கதையில் எவ்வளோ எமோஷன்ஸ் உள்ள அப்படியே வச்சு எடுக்கிறீங்க. உங்களுக்கு எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க சார்? நான் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் நான் படத்தில். ஸோ உண்மையில் நடந்த கதை ஒரு டாக் ஷோவில் அதை பார்த்தேன் நான், ஒரு ரியாலிட்டி ஷோவில். அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் பண்ணேன், அவங்க லைஃப்பை போயிட்டு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ரியில் இருந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸை தான் இன்றைக்கி டீசரில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இந்த டீசருக்கு அவ்வளோ ஒரு லைஃப் இருந்துச்சு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி 2022 பண்ணேன். அதுக்கப்புறம் இதை படமாக பண்ணுறதுன்னு உட்காந்து எழுத ஆரம்பித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கதையை வந்து ரியல் லைஃப்லேருந்து எடுத்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி வந்துடும். அதில் நம்ம உட்காந்து என்னால் என்னுடைய எந்த கதையுமே வந்து என்ன சொல்கிறது, பியூர் இமேஜினேஷன் கிடையாது எந்த கதையுமே, எக்ஸப்ட் 555 555 தவிர. அது என்னுடைய கதையும் இல்லை, என்னுடைய அசிஸ்டன்ஸ் 2 பேர் தெரியும். ஸோ இந்த கதை வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படிங்கிறதுனால அவங்க லைஃபே எனக்கு பெரும்பாலான நல்ல சீன்ஸை கொடுத்துருச்சு எனக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பியூர்லி ஒரு இமேஜினரி ஸ்டோரி எடுத்தாலுமே இது வந்து அதுக்குள்ளே லைஃப்பை கொண்டு போய் வைக்கிறவன் தானே ரைட்டர், இல்லையா? ஒரு பிச்சை எடுக்கிறவன் வந்து சரி, ஒரு பெரிய பணக்காரன் அம்மாவுக்காக பிச்சை எடுக்க வர்றாங்கிறது மட்டும்தான் எனக்கு கோர் பாயிண்ட் எனக்கு. ஓகே, ஆனால் அவன் எந்த அளவுக்கு பிச்சைக்காரன், அதில் எந்த அளவுக்கு படித்தவன், இல்லை என்ன படிச்சிருக்காம, அவன் ஏன் அம்மாவுக்காக ஒருத்தன் வரான்னா அவன் எப்படி இருந்திருப்பான். ஸோ அது வரைக்கும் அவன் வந்து அம்மா கூடயே இருந்திருக்கூடாது. அவன் வந்து எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் ஊட்டியில் தனியாக வளர்ந்தவன், காலேஜுக்கு வந்து ஃபாரின் போயிட்டவன். ஸோ வீட்டுக்கு வந்து அம்மா கூட இருக்கலான்னு பார்க்கும்போது அம்மாவுக்கு இப்படி பிரிஞ்சிச்சு. ஸோ தட் அவன் அதை பண்ணுறான். நம்ம பூந்து எழுதுறோம் இல்லையா ஸ்கிரிப்டை, அங்கே தட் மேட்டர்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.